வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மீண்டும் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய போகிறார்களா? அதிமுகவில் வெடித்த மோதல். சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சை மீறி சட்டப்பேரவையில் வேலுமணி அவர்களும் அவரது சில ஆதரவு எம்எல்ஏக்களும் தனியாக இருந்துள்ளனர். அவையில் எடப்பாடியின் பேச்சை மீறியும் செயல்பட்டுள்ளனர். முதல்வர் விஜய் அவர்களது பேச்சுக்கு இன்று வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமியின் அனைத்து செயல்பாடுகளையும் மீறி தன்னிச்சையாக வேலுமணி ஆதரவாளர்கள் முடிவெடுத்திருப்பது மீண்டும் அதிமுகவில் இருந்து வேலுமணி அவர்கள் வெளியேறுகிறாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குகிறாரா என்று அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே பரபரப்பான ஒரு அரசியல் களமாக மாறியுள்ளது. உண்மையாக அதிமுகவில் சில எம்எல்ஏக்கள் மீண்டும் ராஜினாமா செய்வது உண்மைதான். ஆனால் வேலுமணி அவர்கள் தற்பொழுது என்ன நினைக்கிறார் தெரியுமா? ஏற்கனவே அதிமுகவில் பிளவுகள் உருவான பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலுமணியின் மாவட்ட செயலாளர் பதவியையும் அவரது ஆதரவாளர்களது பதவியையும் பறித்தார். ஆனால் இப்பொழுது மீண்டும் எடப்பாடிக்கு ஆதரவுகளை தெரிவித்த நிலையில் அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டும்தான் வேலுமணிக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் இருக்கிறது. மற்ற பதவிகளை மீண்டும் தருவதற்கு பல கட்ட பேச்சுவார்த்தையையும் முயற்சியையும் எஸ்பி வேலுமணி அவர்கள் முயற்சித்தார். ஆனால் அனைத்தும் தோல்வியில்தான் முடிந்தது. இன்னமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் மீது கோபமாகத்தான் இருக்கிறார். நாங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கும் தயங்க மாட்டோம். அப்படி செய்தால் அதிமுகவின் நிலைமை இன்னமும் மோசமாகவே மாறும். அதற்கு எடப்பாடியே காரணமாக இருப்பார் என்ற குற்றச்சாட்டையும் எஸ்பி வேலுமணியின் தரப்பிலிருந்து தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. சட்டப்பேரவையிலும் கூட எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்களும் செயல்பாடுகளும் சரியில்லை. அதிமுக எதிர்க்கட்சி தற்பொழுது கிடையாது, 3வது இடத்தில்தான் இருக்கிறது. அவர்களுக்கான நேரத்தில் எதிர்த்தரப்பினர்களது கேள்விகளுக்கு நிச்சயமாக மக்களது பார்வையில் மக்களது தரப்பிலிருந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெற்று தருவதற்கு ஆளும் கட்சியிடம் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூச்சலிட்டு மோதலில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுவது எந்த ஒரு நியாயமும் கிடையாது. மக்கள் தற்பொழுது எடப்பாடியை முழுமையாக புறக்கணிக்கக்கூடிய நிலைமைக்கும் வந்துவிட்டார்கள். எதிர்வரக்கூடிய அரசியல் களம் அதிமுக திமுக என்று மாறி தாவேகா திமுக என்று மாறிவிட்டது. சட்டப்பேரவையிலும் அதுதான் தற்பொழுது நிலைக்கக்கூடிய வகையிலும் அமைந்துவிட்டது. இதனால் எஸ்பி வேலுமணி அவர்கள் இனியும் அதிமுகவில் இருப்பதை விட ராஜினாமா செய்து கூண்டோடு அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 20 பேரை அழைத்து தாவேகாவில் இணைந்தால் அமைச்சர் பதவி நிச்சயம் கிடைப்பது உறுதிதான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. எஸ்பி வேலுமணி அவர்கள் எடுத்த முடிவு சரியா தவறா என்பதை அதிமுகவின் உண்மையான ஒவ்வொரு தொண்டர்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் அதுதான் இறுதியான முடிவாகவும் பார்க்கப்படும்.